வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஏஎல்பி எக்ஸாம் சிபிடி 2ல ப்ரீவியஸ் இயர்ல அதுவும் பர்டிகுலரா பார்ட் ஏல 100 கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதுல இது வரைக்கும் வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் ரிமைனிங் இருக்கிற அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோல பார்த்தலாம். இதுல 81வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா 30க்கான வந்து சில நம்பர் கொடுக்குறாங்க, ஃபோமுக்கான வந்து சில நம்பர் கொடுத்துட்டேன். அதுல அரீட் அப்படின்னு கொடுத்துட்டு இதே பேட்டர்ன்ல எதுவும் ஃபாலோ ஆகும் கேக்குறாங்க. இப்ப இதுல அரீட்ல ஏ அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க ஃபோம்ல ஏக்கான வேல்யூ என்ன இருக்குன்னா 6 இருக்கு. அப்ப ஏவோடது என்ன இருக்கணும் அப்படின்னா 6 வரணும். அடுத்து ஆர் இருக்கு. ஆர் அப்படின்னு வந்து இங்க இருக்கு. 30ல ஆர் இருக்கு. ஆர் வந்து என்ன இருக்குன்னா 7 இருக்கு. அப்ப என்ன ஆருக்கானது 7 வரும். அப்ப 6 7 ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பில இருக்கனால இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் ரீசனிங்ல எல்லா எக்ஸாம்ல கேட்கிற டைப் தான். ஜஸ்ட் வந்து நீங்க ரோம்பர் பண்ணணும். அடுத்து போயிடலாம். 82nd கொஸ்டின் பார்த்தா கம்ப்யூட்டர் டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுல என்ன ஒரு பைனரி நம்பரை கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு டெசிமலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. பட் இதுல என்ன சொல்றாங்கன்னா 2 பைனரி நம்பரை கொடுத்துட்டு அது வந்து சம் பண்ண சொல்றாங்க. இப்ப பைனரி நம்பரை சம் பண்ணும்போது அது ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா இப்போ 1 நம்ம சம் பண்ண போறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 10 அப்படின்னு வரும். ஸோ அப்ப அந்த 10 வருதுல 0 வச்சுட்டு மிச்சம் 1 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 1 இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன இங்க கேரி ஆகும். அதே இது இப்போ 1 0 அப்படின்னா 1 தான் வரும். 0 0 நம்ம வந்து சம் பண்ணோம்னா 0 தான் வரும். இதெல்லாம் சேம். பட் இந்த 1 வரும்போது மட்டும் 10 வரும். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன், இங்க 2 வந்து பைனரி நம்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 0 அடுத்து வந்து 4 1 இருக்கு. அடுத்து 1 0 அடுத்து 1 அடுத்து வந்து 2 0 அடுத்து 2 1 இருக்கு. இப்ப இதை நம்ம சம் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப 1 நம்ம கூட்டினா என்ன வரும்னா 10 வரும். அப்ப 0 வரும். கேரி வந்து 1 ஆகும். இப்போ 1 கூட்டினா என்ன ஆகும்? 10 வரும். அந்த 10ல இருக்க அந்த 0 மட்டும் தான் இங்க வரும். 0 பிளஸ் 0 என்ன ஆகும்னா 0 தான். இந்த 1 வந்து கேரி ஆகல, அது இங்க போயிடும். இப்போ 1 கூட்டினா 10 வரும். இதுல இருக்கிற 0 பிளஸ் வந்து 1 கூட்டினா என்ன வரும்? 1 வரும். அகைன் இதுல 1 வந்து கேரி ஆகும். இப்போ 1 பிளஸ் 1 என்ன? 10 வரும். இந்த 0 வருங்க. இப்போ 0 பிளஸ் 0 வந்து 0 தான் வரும். அகைன் இந்த கேரி வந்து இங்க 1 வரும். இப்போ 1 பிளஸ் 0 என்ன? 1 தான். அதே மாதிரி 1 பிளஸ் வந்துன்னா 0 என்ன? 1 தான். அப்ப இங்க 1 தான் வரும். அடுத்து வந்து 1 பிளஸ் 1 என்ன? 10. அப்ப என்ன வரும்? 0 வரும். கேரி வந்து 1 ஆகும். இப்போ 1 பிளஸ் 1 என்ன? 10. 10ல வந்து இந்த 1 இருக்கு பாத்தீங்கன்னா, அது கூட்டணும் அப்படின்னா 1 வரும். மிச்ச ரிமைனிங் கேரி 1 வரும். அப்ப இதனால இங்க 1 வரும். அப்ப ஃபைனலா பார்த்தா 2 1 0 1 0 1 2 0 இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? 4th ஆப்ஷன். அதனால ஆன்சர் இதுதான். கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா அப்பவே இது மாதிரி கேட்டா உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். 83rd கொஸ்டின் தேவையில்லை. ஏன்னா ஜிஎஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் 84th பார்த்தா ஃபைண்ட் த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் பேன் ஆஃப் மாஸ் 200 கிராம் if a temperature rises by 8 degrees Celsius on receiving 2000 joules of heat. ஒன்றும் கிடையாது. இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஸோ ஹீட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டாபிக் இருக்கும். அதுல வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து கேட்டுருக்காங்க. எதோட தான் சொல்றாங்க. இது எப்படின்னா தோசை கல் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு தோசை கல் இருக்குன்னா இந்த தோசை கல் எவ்வளோ வந்துன்னா அதனால ஹீட்டை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதான் என்ன சொல்றேன்னா ஹீட்டோட கெப்பாசிட்டின்னு சொல்றது. இப்ப இந்த தோசை கல்லு தான் வந்து பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தோசை கல்லுக்கான ஹீட் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்னா ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வந்து அந்த தோசைக்கல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஈக்குவலன்ட் என்னன்னா அந்த தோசைக்கல்லு எவ்வளவு வந்து நிறை கொண்டது, அது மல்டிபிள் ஆஃப் என்ன பண்ணணும் அந்த தோசைக்கல்லுக்கான வந்து ஸ்பெசிபிக் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஸ்பெசிபிக் ஹீட் ஒவ்வொரு பொருளுக்கும் அதனால எவ்வளவு தூரம் வந்து ஹீட்டை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணா நம்ம வந்து ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சலாம். இப்ப எனக்கு என்ன மாஸ் வேணும் பிளஸ் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேணும்ல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு வந்துன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஃபார்முலா அது என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா Q is equal to M into C into டெல்டா டி சொல்லுவாங்க. டெல்டா டினா ஒன்றும் கிடையாது, டெம்பரேச்சரோட சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். சி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிபிக் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றது. எம் மீன்ஸ் என்ன மாஸ் நிறை. Q மீன்ஸ் என்ன எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுறது இல்ல வந்து என்ன ரிலீஸ் ஆகுறது. அதுதான் வந்து Q சொல்றது. நம்மளுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் தான் வேணும்னா சி தான் வேணும். எனக்கு சி தான் வேணும்னு என்ன பண்ணுவேன் Q இன்ட்டு எம் இன்ட்டு என்ன வரும் டெல்டா டி வரும். இப்ப இந்த சியோடது இங்க இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம என்ன பண்ணலன்னா இந்த ஃபார்முலால ஹீட் கெப்பாசிட்டியோட இது இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் அப்ளை பண்றேன். அப்ப ஹீட் கெப்பாசிட்டி வேணும்னா எம் இன்ட்டு சி, சியோடது இருந்து பார்த்தோம்னா Q இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா டி. ஸோ எம்முக்கும் போயிடும். இப்போ என்ன இருக்குன்னா
Q by வந்து டெல்டா T. இப்போ Q மீன்ஸ் என்ன? ஹீட் எவ்வளவு அப்சர்வ் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஹீட் ரிசீவ் பண்ணுவாங்க எவ்வளவு? 2000 ஜூல். அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? Q ஓடது 2000 எழுதிக்க. அடுத்து டெல்டா T. டெல்டா Tனா என்ன? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. எவ்வளவு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதாம்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது 8 டிகிரி செல்சியஸ். அப்ப 2000 டிவைட் பை வந்து 8 போடுவேன். அதை அடிச்சா அப்படின்னு பார்த்தா 250 வரும். ஸோ 250ல இருக்கிற ஆன்சர் பார்த்தா ஏல இருக்கு. அப்ப ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டானது. இதுலயும் கான்செப்ட் தான், தெரிஞ்சதா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த போயிடலாம். 85 பார்த்தோம்னா 3A வந்துடுனா ஈக்குவல் டு 6B ஈக்குவல் டு 7C. ஏபிசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நான் ஏபிசி எடுக்குன்னா அதுல இருக்கிற வந்து 3, 6, 7 இது மூணுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா எல்சிஎம் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மூணுக்கு எல்சிஎம் எடுத்தா 42 வரும். இப்ப 3A ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன்னா 42 போடுவேன். அதாவது எல்சிஎம் எடுத்து இது மூணுக்கும் காமனா இருக்குது 42. 42ஆல வந்து ஈக்குவலன்ட் பண்ணலாம். அந்த வேல்யூ எல்லாமே போயிடும். ஏபிசி கண்டுபிடிச்சலாம். இப்போ ஏவோட என்ன 42 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 14 கிடைக்கும். அதே மாதிரி வந்து 6B இருக்கு ஈக்குவலன்ட் டு 42. இப்போ பியோடது பார்த்தோம்னா 7 வரும். அதே மாதிரி வந்து 7C ஈக்குவல் டு 42. அப்ப சியோடது பார்த்தோம்னா 6 வரும். அப்ப என்ன 14, 7, 6 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா சில இருக்கு. இதெல்லாம் வந்துன்னா எல்சிஎம்ல நிறைய டைப்ல ஒரு டைப் தான் வந்து இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா இது வந்து ஈஸியான கொஸ்டின். சரி அடுத்து போயிடலாம். 86 அப்படின்னு பார்த்தா 0.1 வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.025 ஸ்கொயர் கொடுத்துட்டு டிவிஷனுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர்ல இருக்கு பாத்தீங்களா? இப்போ என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி, இதே மாதிரி வந்து ஏ மைனஸ் பி. நான் என்ன பண்ணுவேன்னா மேல இருக்கிறத வந்து ஏ பிளஸ் பி 0.1 பிளஸ் வந்து 0.25. அதே மாதிரி என்ன எழுதுவேன்னா 0.1 மைனஸ் 0.25 எழுதுவேன். கீழே என்ன இருக்குன்னா 0.1 மைனஸ் வந்து 0.25 இருக்கும். ஸோ இதுக்கு அடியாரும். அப்ப இந்த 0.1 கூட்டம் 0.125. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, அல்ஜிப்ரால ஒரு 3-4 ஃபார்முலா தான் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. அது மாதிரி 4 லட்சம். ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி தான் வந்து ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ஏ மைனஸ் பி தான் வந்து ஹோல் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர்டு. அடுத்து ஏ பிளஸ் பி இதை வந்துன்னா ஹோல் கியூப். அதே மாதிரி ஏ மைனஸ் பி இதை வந்து ஹோல் கியூப். இந்த 5 இதை மட்டும் வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிடும். சரி அடுத்து போயிடலாம். 87th அப்படின்னு பார்த்தா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் செக்மெண்ட் ஜாயின் இன் த பாயிண்ட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கோஆர்டினேட்டட் வந்து ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுல இருந்து கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்டட் ஜாமெட்ரி. இதுல என்னன்னா மிட் பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்கல்ல, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு x1 பிளஸ் வந்து x2 டிவைட் பை வந்து 2. அதே மாதிரி வந்து y1 பிளஸ் வந்து y2 டிவைட் பை வந்து 2 இருக்கும். ஸோ இதுல வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஏன்னா ஒரு -4 பிளஸ் 2 டிவைட் பை வந்து 2. அதே மாதிரி என்னன்னா 7 பிளஸ் வந்து 3 டிவைட் பை வந்து 2 இருக்கு. இதை பண்ணோம்னா இங்க -2 டிவைட் பை 2 வரும். அதே மாதிரி இங்க 10/2 வரும். இங்க -1 இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 5. அப்போ -1/5 தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏல இருக்கு. அடுத்து போயிடலாம். 88 வந்து தேவை கிடையாது, ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அடுத்து 89th கொஸ்டின் பார்த்தா the resistance of a metal rod depends on all of the following except அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிசிட்டியில வந்துன்னா இந்த கான்செப்ட் இருக்கும். அதுல என்ன ரெசிஸ்டன்ஸ்க்கான வந்துட்டு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதை நீங்க லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அது என்ன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டி சொல்லிக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும். ரோஸ் ஈக்குவல் டு RA பை வந்து எல் சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து ஆர் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ், ரோ மீன்ஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டி. தமிழ்ல சொன்னா மின்தடை, இது வந்து மின்தடை. இப்ப ஆர் தான் வீணா என்ன ரோ, எல் பை வந்து ஏ இருக்கும். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் சம்பந்தப்பட்டதுன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி, அதோட லென்த், அதோட வந்து ஏரியா மீன்ஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் என்னன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப என்ன ரெசிஸ்டிவிட்டி டெஃபினட்டா வரும், டென்சிட்டி டெஃபினட்டா வராது, லென்த் வரும்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் ஆல்வேஸ் வரும். ஏன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து நல்லாவே வேரி ஆகும். அப்ப எதுவும் வராதுன்னா எக்ஸப்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுல அவங்க கேள்வி கேட்டது என்னன்னா ஒரு மெட்டலோட வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா எல்லாமே இருக்கும், எதை தவறு அப்படின்னு கேட்டதுனால எது வராதுன்னா டென்சிட்டி வரனால. அதனால ஆன்சர் வந்து செகண்ட் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து 90th கொஸ்டின் பார்த்தோம். இஃப் த அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் a certain principal is 1350 and 1458 respectively, what is the rate of interest? ஒன்றும் கிடையாது. நார்மலா ஒரு அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு வட்டி விகிதம் போடுறோம். ஸோ ஒரு வட்டி போடுறோம்.
அந்த வட்டி போட்டோன்னே என்ன ஆகுதான், அது 1350 ரூபா வருதாம். அதுக்கப்புறம் வந்து 2வது வருஷம் செகண்ட் இயர்ல அதே வந்து வட்டி விகிதத்துல வந்து சொல்றாங்க. பர்சன்டேஜ் வந்து மாற போறதில்ல. அதே பர்சன்டேஜா இருக்க போதும். அந்த பர்சன்டேஜ்ல போடும்போது அதுக்கு எவ்வளவு வருதாம்? 1458 வருதாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல செகண்ட் இதுல எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்களேன். ரூ. 108 கூடி இருக்கு. இந்த ரூ. 108 எப்படி கூடி இருக்கும்? இந்த பர்சன்டேஜ் அதாவது இந்த இதுல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பேன். அந்த பர்சன்டேஜ் போட்டதுனால தான் இந்த வேல்யூ வந்திருக்கும். அப்ப என்ன? இதுல இருந்து இது வாருது அப்படின்னா, அந்த காரணம் அந்த போட்ட பர்சன்டேஜ், அந்த வட்டி. அந்த வட்டி தான் வந்து 108. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 1350 அந்த 108 எவ்வளவு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். என்ன கண்டுபிடிச்சலாம்? அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகும்னு கண்டுபிடிச்சலாம். அதாவது என்ன மீன் பண்றேன்? இந்த 108 வாட் பர்சன்ட் ஆஃப் 108 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து 1350 போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அப்ப 108 டிவைட் பை 1350 இன்ட்டு 100 வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும். மிச்சம் எல்லாத்தையும் அடிச்சுனா பர்ஃபெக்டா என்ன வரும்? 8% வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8%. இதுல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது ஏன் இந்த 108 நான் அந்த 1350ல பாக்குறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இந்த 1350ல நான் 8% பார்த்தேன்னு வச்சுக்கலாம். அதுதான் 108. அந்த 108 அந்த 8%ல போட்டதுனாலதான் எவ்வளவு வரும்? 1448. அவங்க கேட்டது அதான் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? 8% வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ 91st கொஸ்டின் பார்த்தோம். ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த புல்லி சிஸ்டம் which had a mechanical advantage of 2.5 and where the load lift by 2.5 meter and pulling the rope by 10 meter. ஒன்றும் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் மிஷின் சொல்லிட்டு வந்தோன்னா ஒரு டாபிக் இருக்கும். சிம்பிள் மிஷின் அதே மாதிரி வந்து இந்த லெவர் சொல்லுவோம்ல அந்த இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப புள்ளி சிஸ்டம் அப்படின்னா இந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து இறப்போம் பாத்தீங்கன்னா அதுதான் புள்ளி சிஸ்டம். இல்ல என்ன அப்படின்னா இப்ப மேல வந்து இது கட்டியிருப்போம். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்பை வந்து இப்படி வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ ரோப்பை வந்து என்னன்னா இந்த மாதிரி போட்டிருப்போம். ரோப்பை போட்டு என்ன ஆகும்? இந்த இடத்துல என்னன்னா ஒரு வால் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வால் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கையால பிடிச்சு வந்துன்னா இழுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாலி என்ன வரும்னா மேல வரும். இப்ப நான் இழுக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இழுக்கிறேன் அப்படின்னா இது வந்து கீழே வரும்ல. நான் வந்து இழுக்கும் போது என்னோட ஃபோர்ஸ் கீழே கொடுக்கறதுனால இந்த வாலி என்ன வரும்னா மேல வரும். அப்ப என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஃபர்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நான் இந்த இடத்துல இருந்ததை இங்க கொண்டு வரேன். அப்ப என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து மூவ் பண்றேன். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்றேன். அப்படி டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுனால இந்த வாலி வந்து மேல வருது. அப்ப இதுவுமே என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மாறுதல். ஏன்னா இங்க இருந்த வாலி என்ன ஆகும்னா நான் வந்து ஃபோர்ஸை கொடுக்கும்போது இவ்வளவு தூரத்துக்கு மேல வரும். இந்த வாலி தான் என்ன சொல்லுவாங்கன்னா லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க கேட்டதை வந்து எஃபிஷியன்சி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது புள்ளி சிஸ்டத்துல எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம எஃபிஷியன்சினா என்ன சொல்லுவோம்? கொடுக்குற டைம்ல பெர்ஃபெக்டா அவங்க கொடுக்குற வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அதான் வந்து எஃபிஷியன்டான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல புள்ளி சிஸ்டத்துல எஃபிஷியன்சி என்ன சொல்லுவாங்கன்னா வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வெலாசிட்டி ரேஷியோ அதை வந்து என்னன்னா மேல எதாவது பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னா ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுக்குற வந்து அந்த எஃபர்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட் வந்து என்னன்னா கம்மியா இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடை வந்து தூக்குறதுக்கு நம்ம எஃபர்ட் வந்து என்னன்னா ரொம்பவே வந்து கம்மியா கொடுத்து அந்த லோடை வந்து நம்ம என்னன்னா மேல தூக்குறோம் அப்படின்னா அதுதான் என்ன மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. அட்வான்டேஜ்னா என்ன? எக்ஸாம்லாம் வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன? நான் ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சது இருக்கும்போது அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து கம்மியா கொடுக்கணும். ஆனா நிறைய வந்து தூக்கணும். அதான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அதே மாதிரி வெலாசிட்டி ரேஷன் வெலாசிட்டினா என்ன சொல்லுவோம்? திசை வேகம்னு சொல்லுவோம். திசை வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இடற்பெயர்ச்சியில் ஏற்படும் மாற்றம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் என்ன சொல்லணும்? வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வெலாசிட்டி எதுல இருந்து வரும்னா இடப்பெயர்ச்சியில இருந்து வரும். இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன மீன் பண்றோம்? இந்த இடத்துல லோடு வந்துன்னா டிஸ்பிளேஸ் ஆகுது. நம்ம கொடுக்குற எஃபர்ட்னால வந்துன்னா அந்த கயிறு வந்து கீழே வருது. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ் ஆகுறது. அப்ப என்ன வெலாசிட்டி ரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை டிஸ்டன்ஸ் மூவ்டு பை வந்து எஃபர்ட் டிவைட் பை என்ன வரும்னா டிஸ்டன்ஸ் வந்து ஸோ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை வந்து லோட்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை வந்து லோட் சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டின்ல வந்து அந்த ரோப்பை வந்து நம்ம புல் பண்ணும்போது எவ்வளவு மீட்டர் கீழே வதான்? 10 மீட்டர் கீழே வதான். அப்ப என்ன இங்க இருந்தது நம்ம புல் பண்ணும்போது 10 மீட்டர் வந்து கீழே நோக்கி வருது. அதே மாதிரி இங்க பாருங்க அதை ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ண அந்த லோடு வந்து லிஃப்ட் இந்த இடத்துல என்ன வாலியை லிஃப்ட் பண்ணும்போது அது எவ்வளவு தூரம் மேல வருதாம்? 2.5 மீட்டர் வந்து மேல வருதாம். ஸோ இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் ரைட்டா? அப்ப என்ன வரும்? எஃபர்ட் வந்து நம்ம கொடுத்தது 10 மீட்டர் வந்துன்னா கீழே வருது டிவைட் பை வந்துன்னா அந்த லோடு வந்து மேல வருது 2.5.
இந்த அடிச்சோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். என்னன்னா வெலாசிட்டி ரேஷியோ 4. இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி தான் வேணும் அப்படின்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், இவங்க மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க 2.5ன்னு. அப்போ 2.5 டிவைட் பை என்ன போடணும், 4 போடுவேன். அதே மாதிரி வந்து இவங்க இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே வந்து எஃபிஷியன்சினாவே 100% வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி என்னன்னா இங்கே 100% அப்படின்னு வரும். 2.5 into 100 போட்டோம் 250 வரும். கீழே வந்து 4க்கு 4ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 62.5% வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. கான்செப்ட் புரிஞ்சுக்க, அது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், as is when we cover a surface with a pattern of flat shape so that there are no overlaps or வந்து gaps. இது ஒன்றும் கிடையாது, இது இன்ஜினியரிங் டிராயிங் ரிலேட்டடா வந்து, ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு வந்து டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லேஷன் சொல்லுவாங்க. அந்த டெல்லேஷன் என்னன்னா ஒரு சர்ஃபேஸ்ல வந்து இந்த இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதுல என்ன கேப்பே இருக்காது. ஸோ எல்லா இடமும் வந்து கரெக்டா வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் என்ன சொல்றாங்க, டெல்லேஷன் சொல்லுவாங்க. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து போயிடலாம். 93rd கொஸ்டின் பார்த்தா, ஃபைண்ட் எக்ஸ் இஃப் த மீன் ஆஃப் த நம்பர், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதாவது எக்ஸோட இது வந்து கேட்குறாங்க. இப்போ மீன் மீன்ஸ் என்ன, ஆவரேஜ் தான் வந்து மீனுக்கான வந்து அர்த்தம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த நம்பருக்கு நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும், எத்தனை நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ணா அதான் ஆவரேஜ், ரைட்டா? மொத்த நம்பர் வந்து கூட்டினா 8 நம்பர் இருக்கும். இப்போ மேலே இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 71 அப்படின்னு வரும். ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ் இருக்கும். 71x டிவைட் பை வந்து 8 இருக்கும். ஆவரேஜ் வந்து 10 சொல்லிட்டாங்க. அப்போ என்ன 10 வரும். ஏன்னா 10 × 8 ஈக்குவலண்ட் வந்து 71 வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். 80 இருக்கும். -71 = எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து போயிடலாம். 94th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா சிலாஜிசம் வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வேர்ட்ல சம் வேகனார் வந்து பைக்கின்னு சொல்றாங்க. அப்ப சம் அப்படின்னு கான்செப்ட் இருந்தா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். சம் வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து வேகன் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து பைக்கின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆல் வேகன்ஸ் ஆர் வந்து காட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லா வேகன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஆல் வேகன்ஸ் ஆர் வந்து என்ன சொல்றாங்கன்னா காட் சொல்றாங்க. கன்க்ளூஷன் வந்து ஆல் பக்கீஸ் ஆர் கேட், டெஃபினட்டா கிடையாது. அதான் பக்கியும் வேகன் தான் வந்து பாட்னால இது வந்து ஆல் பக்கீஸ் என்ன சொல்ல முடியாதுன்னா கேட் சொல்ல முடியாது. அதனால இது வந்து தப்பு. அடுத்து சம் காட்ஸ் ஆர் வந்து பக்கி, டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஏன்னா சம் பக்கு வந்து வேகன் கூட இருக்கனால அது சம் பக்கார் வந்து காட் சொல்லலாம். அதனால வந்து செகண்ட் தான் வரும். அதனால என்ன ஃபோர்த் தான் கரெக்டான ஆன்சர். இது சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 95th பார்த்தோம், ரூட் எக்ஸ் பிளஸ் 0.24 ஈக்குவலண்ட் ரூட் வந்து 0.1296. தென் ஃபைண்ட் த எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்களே. எக்ஸை கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த ரூட்டையும் எடுக்கணும், அதே மாதிரி இங்கிட்ட இருக்க ரூட்டையும் எடுக்கணும். இப்போ ரூட் ஆஃப் 0.1296 வந்து எதுக்கு வரும் அப்படிங்கிறோம் 0.36. 0.36 ஸ்கொயர் போட்டால் தான் வந்து 0.1296. அப்போ என்ன இங்கே ரூட் எக்ஸ் இருக்கு ப்ளஸ் 0.24 இருக்கு ஈக்குவலண்ட் வந்து 0.36. இப்போ ரூட் எக்ஸ் மட்டும் வேணும். 0.36ல 0.24 கழிச்சு விட்டணும் 2 இருக்கு ப்ளஸ் வந்து 1 இருக்கும் 0.12 இருக்கும். இப்போ இந்த ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0.12. நான் ரூட் போகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். அந்த எக்ஸில் ஸ்கொயர் போயிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன 0.12 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் 0.0144 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பண்ண தெரிஞ்சுக்கும். இந்த ரூட் வந்து எடுத்தா என்ன வேல்யூ தெரியும். இதை நீங்க கரெக்டா வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போயிடலாம். 96th கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, வேணாம். அடுத்து போயிடலாம். 97th கொஸ்டின் பார்த்தோம். ஏ செட் டு பி யூ ஆர் மை ஹஸ்பண்ட் ஸ்டார்டர் இன் லா சன் அப்படின்னு சொல்றாங்க. ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ. எப்போதும் பிளட் ரிலேஷனை கேட்டாங்கன்னா பேக் சைட்ல இருந்து இந்த மாதிரி கேட்கும்போது வந்து பேக்வேர்ட்ல இருந்து போங்க. முதல் வந்து சன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரோட சன்னம், டாட்டன் இல்லாவோட சன்னு. டாட்டன் இல்லைன்னா மருமக. அப்ப மருமகளோட சன்னா என்ன ஆகும், யாரை சொல்றாரோ அவங்களுக்கு வந்து பேரனா இருப்பாரு. நான் என்ன பண்றேன்னா முதல்ல ஒரு யாருன்னு தெரியாது, ஸோ அவர் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கணும், ரைட்டா? அந்த பையனுக்கு வந்துன்னா ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃப் இருப்பாங்க, இவங்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து அந்த சன்னு. இது வந்து என்னன்னா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த டாட்டர் எல்லாம் சொல்றாங்க, இதுல அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்றாங்க. யாரோட ஹஸ்பண்ட், யூ ஆர் மை ஹஸ்பண்ட்ஸ் டாட்டர் இல்லா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இவர் இருக்கார்ல, இவரோட ஒய்ஃப் தான் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் சொல்றாங்க யூ ஆர் மை வந்து என்னன்னா ஹஸ்பண்டோட டாட்டர் இல்லா. அப்ப என்ன இவங்களுக்கு வந்து பிறந்தவங்க ஒரு பையன் இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு பிறந்தவங்க வந்து ஒரு பையன் இருக்காங்க. இப்ப இவங்க தான் வந்து ஏ, அதே மாதிரி வந்து இந்த பையன் தான் வந்து பியா இருப்பான். கேள்வி என்ன, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும், ஏக்கு வந்து பி என்ன வேணும் இப்படிதான் பார்க்கணும். இப்ப ஏக்கு இருக்காங்க, ஏக்கு பி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா என்னோட பேரன். அப்ப பேரனா என்ன, பி இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் வந்து ஏ அப்படின்னு வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர்
இதுதான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அடுத்து போயிடலாம். இந்த 98th கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து வேணாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 99th கொஸ்டின் பார்த்தா டேஸ் கர்வ் எம்ப்ளாய் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் டு டிஃபைன் a curve. Two end point of curve called the anchor point. Other point which define the shape of the curve are called handles, tangent point or வந்து nodes. முதல்ல இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு வந்துன்னா ஒரு இது இருக்கும். அதாவது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் டிராயிங் ரிலேட்டடா வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல கர்வ் ரிலேட்டடா வரும். இந்த கர்வ்ல வந்து என்னன்னா 3 பாயிண்ட் வச்சு வந்துன்னா ஒரு கர்வ் டிஃபைன் பண்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னா பெசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் வரும். ஏன்னா ஒரு கர்வை டிஃபைன் பண்றா அதுல 3 பாயிண்ட் சொல்ற வந்துன்னா எதுல இருக்குன்னா இந்த பெசில் கர்வ்ல இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் வந்து செகண்டா வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா the weight of 3 boxes 4, 7 and 10 kilogram. Which one of the following cannot be the total weight in kilogram of any combination of these boxes? Combination அப்படின்னு வந்தாவே ப்ராபபிலிட்டி வச்சு தான் வந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க. இதுல 3 பாக்ஸோட வெயிட் வந்து கொடுத்துட்டாங்களாம். அதுல எந்த காம்பினேஷனை வேணா என்ன பண்ணி பார்க்க சொல்றாங்கன்னா டோட்டல் வெயிட்டை பார்க்க சொல்றாங்க. டோட்டல் வெயிட்டா சம் பண்ணுவோம். அப்ப என்ன பண்றேன்னா முதல்ல இந்த 3 பாக்ஸை நான் ஆட் பண்றேன். ஸோ 3 பாக்ஸுமே நம்ம ஆட் பண்றேன். என்ன 4 பிளஸ் 7 பிளஸ் வந்து 10 வரும். 17 அப்ப எவ்வளவு வரும்? 21. இந்த 21 டெஃபினட்டா வரும். அவங்க கேள்வி வந்து எது வந்து டோட்டல் வெயிட் வராது cannot be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 21 வரும். இப்ப 21 இருக்கிற ஆப்ஷன் வந்து நான் எலிமினேட் பண்றேன். அடுத்ததான் 2 பாக்ஸ் வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸ் பார்த்தோம். அடுத்து 2 பாக்ஸ். 2 பாக்ஸ் ஆட் பண்றேன். இப்ப 4 பிளஸ் வந்து 7 ஆட் பண்றேன். ஆட் பண்ணா 11 அப்படின்னு வரும். அடுத்து 7 பிளஸ் வந்து 10 ஆட் பண்றேன். 17 வரும். அடுத்து 10 பிளஸ் வந்து நான் 4 ஆட் பண்றேன். 14 வரும். அந்த 17 14 அப்படிலாம் வந்து எனி காம்பினேஷன் பாக்ஸ் வந்து டோட்டல் வெயிட் வரதுக்கான நீங்க பாருங்க 17 இருக்கு. அதே மாதிரி வந்து 14 இருக்கு. அப்ப ரெண்டுமே வரக்கூடாது. ஏன்னா அவன் கேட்கறது வந்து cannot be அந்த டோட்டல் வெயிட்ல வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப வராது எது அப்படின்னா 18 எப்படி கூட்டினாலுமே வராது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும். ஸோ இதோட வந்துன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்துன்னா சிபிடி 2 பார்ட் ஏல எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி வந்து ப்ரீவியஸ்ல பார்த்துருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே எந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த டாபிக் நான் ப்ரிப்பேர் பண்ணும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதெல்லாமே லேர்ன் பண்ணும்போது அப்போதைக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.